நேயர்களுக்கு வணக்கம். இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை சார்ந்த மருத்துவர்களை சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் அந்த துறையில் நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள் இதை பற்றிலாம் டாக்டர்கிட்ட கேட்டு தெளிவாக தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட டயபெட்டிஸ் டாக்டர் வந்து இணைந்திருக்கிறாங்க. ஸோ சர்க்கரை வியாதி சம்மந்தமாக நமக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்குது, பேசிக்காக சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய இவங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டில் என்ன மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோம், இது போன்ற பல விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக டாக்டர் கவிதா, சீனியர் கன்சல்டன்ட், ஃபிசிஷியன், டயபெட்டாலஜிஸ்ட், அவங்க நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். மேம் வணக்கம். மேம் பொதுவாக வந்து சர்க்கரை வியாதி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய பேரை பாதிக்குது. சின்ன குழந்தைங்க கூட டயபெட்டிஸால் வந்து அவதிப்படுறத பார்க்குறோம். என்ன காரணம் மேம்? உடல் பருமன், ஒபிசிட்டி அண்ட் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாரும் சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்ட் இன்டோர் கேம்ஸ் அண்ட் புவர் ஃபுட் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஜங்க் ஃபுட், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், மெயினாக இதுதான் ரீசன் ஃபார் ஏர்லி டயபெட்டிஸ். இல்லை மேம், இப்போது இதெல்லாம் காரணம் அப்படின்னா கூட ஜென்ரலாக இப்போ குழந்தைங்களுக்கு கூட இருக்குதே, அது வந்து ஹெரிடிட்டினால இருக்குதா இல்லை வேறு எதுவும் காரணங்களா? இல்லை, குழந்தைங்களுக்குனா there is a term called type 1 diabetes. அது பிறந்த குழந்தைக்கு வரலாம். பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏஜை வச்சு டிசைட் பண்ண முடியாது டயபெட்டிஸ். பிகாஸ் என்னோட ப்ராக்டிஸில் ஈவன் ஐ ஹாவ் அ 15 years old, பட் ஷீ இஸ் நாட் டைப் 1 டயபெட்டிஸ். அவங்க வந்து புவர் ஈட்டிங் ஹேபிட், நிறைய ஜங்க் சாப்பிடுவாங்க, இந்த மைதா மாவு ப்ராடக்ட்ஸ், ஒபிசிட்டி, புவர் லைஃப் ஸ்டைல். ஸோ ஆனாலும் 15 yearsல டயபெட்டிஸ் வரும்போது இன்சுலின் டிபெண்ட்டான்றதை நாங்கள் ரூல் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கான டெஸ்ட், சில ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது, ஆன்டிகிளாட் ஆன்டிபாடி, அதெல்லாம் பண்ணி we have ruled out type 1 diabetes, that is insulin dependent. After the minimal medication with lifestyle and eating habits, the girl is doing well. Okay. So age வச்சு it is difficult to categorize with this poor lifestyle. ஓகே மேம், இப்போ டயபெட்டிஸில் நிறைய வகை இருக்குல்ல, டைப் 1, டைப் 2, ரொம்ப சிவியராக இருக்கிறவங்க, இதெல்லாம் எப்படி வகைப்படுத்துறீங்க? இல்லை, 3 வகையாக மேஜர் கிளாஸிஃபிகேஷனாக டைப் 1, டைப் 2, டைப் 3. டைப் 1 இஸ் இன்சுலின் டிபெண்ட். உடம்புல வந்து இன்சுலினே சுரக்காது. ஏன்னா உங்களுக்கு ஆட்டோ ஆன்டிபாடிஸ்னால் அந்த இன்சுலினுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் வந்து பிறந்ததுலேருந்தே இருக்கும். ஸோ இன்சுலின் ப்ரொடக்ஷனே இருக்காது. ஸோ லைஃப் லாங் ஹேவ் டு பி ஆன் இன்சுலின். தட் இஸ் டைப் 1. டைப் 2 இஸ் இன்சுலின் இருக்கும், ஆனால் அது வேலை செய்யாமல் இருக்கும். தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்ட், ஐஆர்னு சொல்லுவாங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அது மெயினாக எதனால் இருக்குன்னா உடல் பருமன், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஜங்க் ஃபுட்ஸு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இனிஷியலி வி ஸ்டார்ட் வித் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. சம்டைம்ஸ் தே மே ரெக்கவர் மெடிகேஷன் ஆன் லேட்டர் ஸ்டேஜ். Type 3 is gestational diabetes, diabetes in pregnancy. During and the 24 to 28 weeksல வரது diabetes in pregnancy. அது வந்து medical term gestational diabetes ன்னு சொல்லுவோம். That is called type 3. There are some subtypes are there among the type 3. Drugsனால வரலாம், viral infectionனால வரலாம், pancreasல கல், ஸ்டோன் அந்த மாதிரி இருந்தால் வரலாம். பட் அதை வந்து 3 ABC in subclassification. The major classification is type 1, type 2, type 3. ஓகே மேம், இப்போ இந்த கன்சீவ் ஆகிருக்கிறதுனால சில பேருக்கு டயபெட்டிஸ் வருதில்ல, அது ஆஃப்டர் கன்சீவும் தொடர்றதுக்கு காரணம் என்ன மேம்? நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். வி யூஸ்வலி அட்வைஸ் தம் ஆஃப்டர் 8 weeks ஆஃப் டெலிவரி யூ ஹேவ் டு கம் ஃபார் டயபெட்டிஸ் செக்அப் வரணும். நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. தெர் ஆர் மெனி எஜுகேட்டட், தே மிஸ் த ஃபாலோ அப். அட் த ஏஜ் ஆஃப் 27 ஃபுல் பார்ன் டயபெட்டிஸ், HbA1c 11ஓட வருவாங்க. பட் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, அவங்க கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. But usually we tell them after 8 to 12 weeks of delivery, you have to get your HbA1c, sugar test, fasting PPS, you have to go to sugar doctor. And periodic monitoring பண்ணணும். They are at late age, high chances of getting type 2 diabetes is very high. அது குழந்தை பாதிக்கிறதுக்கு எதுவும் அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இல்லை. ஓகே மேம், இப்போ ஜென்ரலாக இப்போ வீட்டில் வயசானவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி இருக்கிறவங்கள நாங்களே டேக்கர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறாங்க? இல்லை, வீட்டில் சுகர் டெஸ்ட் பண்ணும்போது சில டைம் வந்து பேஷண்ட்ஸ் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, திரும்ப ரிப்பீட்டட் ப்ரிக்ஸ் விருப்பப்பட மாட்டாங்க. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஈவன் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தே ஆர் ரீசனபிளி அஃபோர்டபுள். கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங்னு ஒன்று இருக்குது, சிஜிஎம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ பேட்ச், இட்ஸ் அ நான் இன்வெசிவ், பெயின்லெஸ். ஒரு பேட்ச் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது ஒரு சென்சார் மாதிரி ஆர்மில் வைப்போம், இல்லைனா அப்டமனில் வைக்கலாம். அது வந்து பிளட் மானிட்டரிங் வந்து நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் த பேஷண்ட் இஸ் ஏஜ்டு பர்சன், அவங்களுக்கு அந்த டெக்கி நாலேஜ் இல்லை அப்படின்னா கூட த ஃபேமிலி மெம்பர் கேன் ஆக்சஸ் ஃப்ரம் ரிமோட். அந்த வேல்யூஸை பார்த்து அதில் அலாமும் செட் பண்ணலாம். சப்போஸ் சுகர் லோ ஆனால் we can set அலாம், லைக் 300க்கு மேலேன்னா அலாம் வரலாம், 75 கீழே நம்ம செட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம ரிமோட்டாக வந்து மானிட்டர் பண்ணலாம் த்ரூ ஆப். ஓகே,
இப்போ நிறைய பேர் ஏஐ மூலியமா அதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏஐ கிட்ட கேட்டு ஒரு முடிவை எடுக்கிறது சரியாக இருக்குமா மேம்? No, you can get some knowledge, but that cannot replace someone's knowledge and experience. But என்கிட்டயும் பேஷண்ட்ஸ் வருவாங்க, லீகல் அட்வைஸ் வைஃப் அண்ட் ஆல். ஐ ஹேட் அ டயபெட்டிக் பேஷண்ட், போஸ்ட் கெஸ்டேஷனல், ஷீ லாஸ்ட் ஃபாலோ. அவங்க வந்து இந்த மாதிரி கூகுள் பண்ண டாக்டர்னு சொல்லுவாங்க, கீட்டோன்ஸ்லாம் பார்க்க சொல்லிச்சு. நான் சொல்ல ஷீ ஸ்டேபிள் கிளினிக்கலி, ஸோ ஐ கோ வித் த கிளினிக்கல் அசஸ்மெண்ட். ஷீ டசன்ட் ரெக்வயர் கீட்டோன்ஸ்லாம் இல்லை, அவங்க ஸ்டேபிளாக இருக்கா. ஒன்லி திங் ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் ஹர் ஆன் மெடிகேஷன். Google cannot replace someone's knowledge and experience. You can get some knowledge. Okay. But அதை வந்து அந்த ஆப்டான பர்சன்ட்ட போய் they have to get the consultation. ஓகே ஃபைன். இப்போ பொதுவாக சர்க்கரை வியாதி வந்துச்சு அப்படின்னா என்னென்ன அறிகுறியெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கலாம்? அடிக்கடி தண்ணி தாகம் ரொம்ப இருக்கும், ஒரு டிராஸ்டிக் வெயிட் லாஸ் இருக்கும். ஐ ஹேட் யோகா இன்ஸ்ட்ரக்டர், ஒரு 8-9 kg வெயிட் லாஸோட வந்தாங்க. பட் அவங்க ட்ரைடு யோகாலே சரியாகும் அப்படின்னு. 9-10 kg இஸ் அ சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ். தண்ணி தாகம் அதிகம் இருக்கும், பசி ரொம்ப தாகம் இருக்கும், எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போடாது. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம், எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், வீக்னஸ், சில டைம் அவங்க உடம்புல புண்ணு காயம் ஏதாவது இருக்கலாம், அது ஆறாமல் இருக்கலாம், அந்த மாதிரி. மேம் இப்போ இந்த சிஎம்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க, சிஎம்ஜினா என்ன? சிஜிஎம் சாரி சிஜிஎம்னா என்ன, யாரெல்லாம் அதை பயன்படுத்தலாம் மேம்? கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் பேசிக்கலி வந்து இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல் தோஸ் ஆர் ஆன் இன்சுலின். கண்டிப்பாக அது இன்சுலின் டிபெண்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் டைப் 2 டயபெட்டிஸ், நான் இன்சுலின் டிபெண்ட், ஓவர் ஏ பீரியட் தே மே ரெக்கவர் இன்சுலின். அவங்களோட தெரப்பியில் இன்சுலினாக ஆட் ஆகும்போது இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் தோஸ் ஆர் ஆன் இன்சுலின். ஓகே. அவங்களுக்கு இப்போ சப்போஸ் சர்ஜரி இஸ் கெட்டிங் டன், அவங்களால ப்ரொலாங்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டே சுகர் கண்ட்ரோலுக்காக இருக்க முடியல அப்படின்னு நினச்சாங்கன்னா we can suggest CGM. The doctor can monitor that from the app and they can adjust the dose of insulin. So patient low sugar சொல்லுவாங்க, ஆனால் வந்து லோ சுகர் சொல்லிட்டு நிறைய சாப்பிட்ருவாங்க, அப்போ திடீர்னு சுகர் அதிகமாகும். பட் எங்களுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த மானிட்டரிங்கை பார்த்துட்டு சொல்லுவோம், இந்த 70 kg போனால் தான் இந்த மாதிரி வரும், மேபி சைக்கலாஜிக்கலாக கூட இருக்கலாம். திடீர்னு எக்ஸசிவ் கன்சப்ஷன் ஆஃப் சுகர் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம டாக்குமெண்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணலாம். உங்களுக்கு 70 kg எடுத்தோன்னே லோ ஆகாது, தெர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ், ஒரு பால்பிட்டேஷன், டிசினஸ்லாம் வரும். அப்படி வரும்போதே நீங்கள் ஏதாவது சாப்பிட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு சொல்லும்போது டைப் 1 சொன்னீங்கல்ல மேம், அவங்கக்கிட்ட டோட்டலாக வந்து இன்சுலினே இருக்காது, நம்ம தான் எடுத்துக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். எதனால் அது வந்து ஹெரிடிட்டியால் வருதா, இல்லை அவங்க பிறக்கும் போதே அந்த மாதிரியான? இல்லை, ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ் கிடையாது. சில பேருக்கு வந்து அவங்களோட உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் இன்சுலின் இருக்கனால பிறக்கும் போதே அவங்களுக்கு இன்சுலின் இருக்காது. இட் ஹேவ் டு சப்ளை ஃப்ரம் எக்ஸ்டர்னலி. அதுதான் நம்ம வெளியிலேருந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸாக கொடுப்போம். பட் அதனால அவங்களோட லைஃப் இஸ் கான் அப்படிலாம் கிடையாது. தேர் ஆர் மெனி ஈவன் செலிபிரிட்டிஸ் டைப் 1 டயபெட்டிஸ், தே லீட் நார்மல் லைஃப். ஓகே. இதை டில் எண்ட் நம்ம லைஃப் லாங் எடுத்துக்கணும், பட் யூ ஹாவ் டு ட்ரெயின் தம். ஃபார் பீடியாட்ரிக் ஏஜ் இட் இஸ் டிஃபிகல்ட், பேரண்ட்ஸ் வில் டேக் கேர். ஓவர் எ பீரியட் தே லேர்ன் ஆன் தேர் ஓன் ஹவு டு டேக் கேர் ஆஃப் தெம். அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா மேம்? அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்னா யூ cannot remove from your body, you have to be on lifelong insulin. ஓகே. இப்போ வந்து நிறைய லாங்கர் ஆக்டிங் இன்சுலின் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதனால வந்து நோ அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. சரிங்க மேம், தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடர்கிறது. மேம், நம்ம தொடர்ச்சியாக இந்த பிளட் சுகரை பற்றி பேசிட்டு வரோம். பிளட் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் மேம்? ஆக்சுவலி சுகர் கண்ட்ரோலில் டயட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஸோ அந்த போர்ஷன் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த தட்டு ஃபுல்லாக ரைஸ் போட்டு சாப்பிடக்கூடாது. the 50% of plate has to be non-starchy vegetables. ஸ்டார்ச்சினா அந்த உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு அந்த மாதிரி இல்லாமல் மோர் ஆஃப் green vegetables அந்த மாதிரி. It is non-starchy vegetables. It has to be 50% of the plate. The remaining 20%, 25% protein and 25% other carbohydrates. Okay. இந்த மாதிரி பேலன்ஸ்டாக அவங்க எடுத்துக்கணும் ஃபுட். போர்ஷன் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் 150 minutes per week நடக்கணும். மேக்ஸிமம் 2 days கேப் இருக்கலாம். அண்ட் ட்வைஸ் இன் அ வீக் தே ஹாவ் டு டூ மசில் ஸ்ட்ரென்தனிங். மசில் ஆக்டிவேட் பண்ணும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஸோ உங்களோட எண்டோஜெனஸ் இன்சுலின் செக்ரீஷனே என்ஹான்ஸ் பண்ணோம்னா இன்னும் வந்து உங்களோட மெடிகேஷனோட ரெக்குவயர்மெண்ட் வந்து குறையும். ஓகே மேம், இப்போ நம்ம ஹலோ டாக்டர் கிட்டில் சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்காக என்னென்ன கிட்டெல்லாம் வச்சுருக்கோம் மேம்? ஏதாவது எமர்ஜென்சி கேசஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஜென்ரலி எல்லார் வீட்லேயும் ஆஃப்டர் கோவிட் குளுக்கோமீட்டர் இஸ் ஸ்டாண்டர்ட். அண்ட் எல்லார் வீட்லேயும் ஆட்டோமேட்டட் பிபி அப்பாரட்டஸ் இருக்கும், பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சுருப்பாங்க.
basic thing is this. And CGM suggest பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து இட் காஸ்ட் ஆஃப் த CGM இஸ் இது வந்து ஒரு 2 weeks அதோட மெஷினோட வேலிடிட்டி. ஓகே. ஸோ இட் காஸ்ட் அரௌண்ட் 6 to 7,000. If they are affordable, even those are not on insulin, even we can advise CGM. Basically the cost matters. ஓகே. இந்த சிஜிஎம் வச்சு எப்படி மேம் கால்குலேட் பண்ணுவீங்க? இல்லை, அது வந்து உங்களோட சென்சார், உங்களோட பிளட் சப்ளை வந்து 24 hours சென்சாரில் உங்களுக்கு கிராஃப் வரும். ஈவன் பேஷண்ட்க்கு ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணி ஈவன் பேஷண்ட் கேன் வியூ. The remote people like family members also can view through app. ஓகே மேம். இப்போது வயசானவங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க சுகர் பேஷண்ட்டாக, அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, தவிர்க்கணும், வீட்டில் இருக்கிறவங்களே தொடர்ச்சியாக எப்படி கண்காணிச்சு அவங்கள வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க? பேசிக்கலி ஃபுட் ஆன் டைம். டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய லேடிஸ் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுற ஹேபிட்ஸ் கம் அக்ராஸ் யர் லாட். அப்படியே டீ குடிச்சு போஸ்ட்போன் பண்ணுவாங்க. தே கோ ஃபார் லஞ்ச் டைரக்ட்லி. Basically they have to take breakfast. Particularly food on time, diabetic patients, and the food on time matters a lot. ஏன்னா அந்த இன்சுலின் அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுக்கும்போது கரெக்டாக அந்த டைமுக்கு அவங்க அந்த சாப்பாடு சாப்பிடணும். இல்லைனா they'll go for hypoglycemia. Hypoglycemia is low sugar. If they are taking insulin, if they skip breakfast, they have chances to get low sugar. Okay. So food on time, அந்த meal pattern அது எல்லாமே கரெக்டாக பண்ணணும். அதேமாதிரி அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் ரொம்ப பண்ணக்கூடாது. சுகர் பேஷண்ட்க்கு திடீர்னு சுகர் லோ ஆகலாம். ஸோ அவங்க கிரேடடாக தான் பண்ணணும் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் தேர் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். மேம், இப்போது முன்ன இருந்த காலகட்டத்தை விட இப்போ எல்லாருமே ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க. ஆனாலுமே இப்போ சுகர் அப்படின்றது நிறைய பேரை பாதிக்குதா? நிறைய டயபிட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்களா? காரணம் என்ன மேம்? They are having health cautious, but still sedentary work stress and obesity and processed foods. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, பீஸா, பர்கர், ஆல் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். தட்ஸ் அ மெயின் ரீசன். ஓகே. முக்கியமாக ஒரே இடத்துல உட்கார்ந்து இன்டோர் ஆக்டிவிட்டி, அவுட்டோர் ஆக்டிவிட்டியே கிடையாது. ஈவன் பீடியாட்ரிக் less than 18 schools there are many reputed schools, they don't have playground. Obviously sedentary throughout the day. That's the main reason. ஓகே. இல்லை மேம், அதான் ஒரே இடத்துல உட்காந்து கண்டினியூஸாக ஒரு 8 hours உட்காந்து வேலை பார்க்குறதும் அதுக்கு காரணமாக அமைஞ்சிருதா? இருக்கலாம் கண்டிப்பாக. எல்லாரோட ஜாபும் மினிமம் 8 hours. டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் ஒர்க். கண்டிப்பாக. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டாக்டர், எங்களுக்கு வந்து எழுந்து போயிட்டு வர வேலை நிறைய இருக்கும். வேறஸ் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, சிஸ்டமில் இருக்கவங்களுக்கு வந்து செடன்ட்ரி இருக்கும். பட் ஜென்ரலி வி டெல் தம் லஞ்ச் சாப்பிட்டு ஒரு ஸ்டாஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ். சாப்பிட்ட உடனே போய் உட்காந்துக்காதீங்க. ஸ்மால் திங்ஸ், 10 minutes ஆஃப் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் யுவர் மீல்ஸ். அந்த மாதிரி ஸ்மால் டிப்ஸ் வி யூஸ் டு கிவ். யூஸ் ஸ்டாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லிஃப்ட். ஓகே, ஃபைன். இப்போ இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபேட்டி லிவர், டயபெட்டிஸ், ஒபிசிட்டி all three are interrelated. Fatty liver is basically deposition of fat in the liver. It's because of insulin resistance. Insulin resistance எதனால் வருதுன்னா obesity. All three are interlinked. So main thing weight reduction and eat healthy food and weight reduction. இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டு இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய டயட்டிஷியன்ட்டு சுகர் இருக்குது. அதுக்கு ஏன்னா இப்போலாம் there are many gym deaths are happening nowadays. So I have seen people, they get the ஒரு combo muscle checkup பண்ணிட்டு தான் reputed gyms, they'll ask them to do one proper screening. I've seen people used to come for fitness. ஒரு 10,000-12,000 including ECG, echo எல்லாமே பண்ணிட்டு the gym wants to protect themselves from legal issues. ஸோ ஒரு மாஸ்டர் செக்அப் மாதிரி பண்ணிட்டு வருவாங்க. அப்படி ஒரு நார்மல் ஜிம்னா இவங்க மாஸ்டர் கேட்பார் பேசிக்கலி என்ன ஏல்மெண்ட் இருக்குது, வெதர் யூ ஆர் ஆன் மெடிக்கேஷன், பேசிக் கொஷின்ஸ் கேட்பார். ஓகே. எடுத்தோடனே ஜிம் போனோடனே அக்ரெசிவாலாம் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு டூ வித் த கைடன்ஸ் ஆஃப் த ஜிம் கைடன்ஸோடு தான் பண்ணணும். ஏன்னா சடன்லி ரொம்ப எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி பண்ணோன்னா they'll go for hypoglycemia. ஓகே. ஸோ பெட்டர் they can carry glucose tablets or bananaலாம் இமீடியட்டாக கொஞ்சம் ஃபியூவல் மாதிரி இந்த மாதிரி they can carry banana along with them. Even normal people I've seen they carry banana to gym. After workout ஒரு மாதிரி ட்ரெயின் ஆனாங்கன்னா they'll eat instant calories மாதிரி. ஓகே. அது ஹெல்தி தான் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல banana we usually do not advise. It comes under high glycemic index food. But when you are going develops low sugar symptoms அந்த மாதிரி இருக்கும்போது I tell them to take banana instead of taking chocolate. இந்த ஒயிட் சுகருக்கு banana it has potassium, கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட். ஓகே. இட்ஸ் பெட்டர் டு டேக் ஹெல்த்தி. ஓகே மேம்.
இப்போ சிலருக்கு வந்து இந்த டயபிட்டிஸ் இருக்கிற அறிகுறியே தெரியாது, திடீர்னு பார்த்தா எனக்கு ஹை லெவல்ல இருக்கு சுகர் அப்படின்றாங்க. அவங்களுக்கு அறிகுறி தெரிஞ்சிருக்காதா இல்ல அவங்க அதை கவனிச்சிருக்க மாட்டாங்களா? அறிகுறி இருந்திருக்கும், மேபி இக்னோர் பண்ணியிருக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஏதாவது ஒரு சிம்டம் இல்லாமல் இருக்காது. ஒன்லி இன்க்ரீஸ்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ். என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போடல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜென்ரலைஸ் வீக்னஸ், டயர்ட்னஸ் இருக்கலாம். மேபி அவங்க ஒர்க் ஷெட்யூலில் அவங்க இதை மிஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம் இருக்கலாம், அந்த மாதிரி. ஓகே மேம், இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நிறைய பேர் டயட் கான்சியஸாக இருக்காங்க. ஆனாலுமே சிலர் வந்து அவங்களுக்கு சுகர் வந்ததுக்கு காரணம் இல்லை எங்கள் அம்மாவுக்கு இருந்தது, எங்கள் தாத்தாக்கு இருந்தது, அப்பாவுக்கு இருந்தது, அதுதான் காரணம் அப்படின்னுறாங்களே. அது இது ஹெரிடிட்டியும் காரணமா இல்லை நம்மளோட it is heredity. type 2 diabetes runs in families. But என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் those who have family history they'll be little cautious. family history of diabetes இருக்கவங்க வந்து நமக்கு வரும்னு ஆன்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் நல்லாவே என்கேஜ் பண்ணுவாங்க. இல்லை மேம், இப்போ ஜென்ரலாக ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப நினச்சா அது நம்மளுடைய பாடி அதை அக்செப்ட் பண்ணி கொண்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரிலாம் அப்படி நினச்சா டயபெட்டிஸ் வர்றது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அது ஒரு மித்தா இருக்குதா? ஒரு மித்து தான். பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐ டோன்ட் ஈவன் ஆஸ்க் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, பிகாஸ் ஐ டூ ஈவன் ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபீவர்னு அட்மிட் ஆனால் கூட ஐ ஆஸ்க் தெம் டு டூ HbA1c, பிகாஸ் ஐ சி லாட்ஸ் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸ். ஸ்க்ரீனிங்லேயே நிறைய ப்ரீ டயபெட்டிஸ். அட்லீஸ்ட் வில் அட்வைஸ் தம் ஹெல்த் எஜுகேஷன் கூட. ஓகே. So I screen patient irrespective of the age. Even I have seen one young boy with non-healing, ஒரு காலை எடுக்கிற அளவுக்கு போனாங்க. ஆனால் அப்போ ஏன் சுகர் பண்ணேன்னா 2-3 times போனோம், நாங்கள் சுகர் பண்ணல அப்படின்னாங்க. பட் ஐ திங்க் ஏர்லியாக அந்த சுகர் பண்ணியிருந்தா விட ப்ரிவென்டட் ஆம்புடேஷன். ஓகே, தொடர்ந்து நம்ம பேசுவோம் மேம். நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடர்கிறது. மேம், நிறைய பேருக்கு வந்து நாட்டு மருந்து சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குணமாகும் இல்லை குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எதில் அதிக பலன் இருக்குது மேம்? ஸ்பீடி ரெக்கவரி அப்படின்றத? இல்லை, எனக்கு நேச்சுரோபதி டாக்டர் என்னோட பேஷண்ட் தான். இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் வெயிட் லாஸ் வித் HbA1c டபுள் டிஜிட் வேல்யூட அவங்க தே ட்ரைட் ஆல் திஸ் their own remedy. At last he has to come to allopathy. Okay. So I tell people there's diabetes medicine எடுக்கிறதுனால எதுவும் வராது, எடுக்காமல் போனால் தான் காம்ப்ளிகேஷன் வரும். ஓகே, அது மாதிரி சொல்லுவாங்க எங்ககிட்டே பேஷண்ட்ஸ் வந்து. சுகர் மாத்திரை சாப்பிட்டா கிட்னி ப்ராப்ளம் வரும்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி டாக்டர்கிட்ட போகாதன்னு திட்டுறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நீ எடுக்கலனா தான் கிட்னி ப்ராப்ளம் வரும். ஓகே. இல்லை, அது வந்து ஜென்ரலாகவே மாத்திரை நிறைய சாப்பிட்றனால கிட்னி ப்ராப்ளம் வரும்ன்றனால அதை ரிலேட் பண்ணிக்கிறாங்களா மேம்? ஜென்ரலி நிறைய மெடிசன், பெயின் கில்லர் எல்லாம் மெடிக்கல்ஸில் வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால தான் மோஸ்ட்லி அந்த அனால்ஜசிக் நெஃப்ரோபத்தின்னு வரும். பட் இவங்களாம் நினச்சிக்கிறது சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டா கிட்னி ப்ராப்ளம் வரும், சாப்பிட்லன்னா தான் வரும். ஓகே. இப்போ அந்த சுகரை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும். சில இடத்துல வந்து குழந்தைகளுக்கே வருதுல்ல மேம், குழந்தைங்களுக்கு அப்போ என்னென்ன ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் கொடுக்கலாம்? இல்லை, ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் ஆஸ் லைக் அடல்ட்ஸ். இந்த போர்ஷன் கண்ட்ரோல், மோர் ஆஃப் ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் கார்ப்ஸ் வந்து கம்மியாக சாப்பிடணும். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஈவன் த டைப் 1 டயபெட்டிக்ஸ், டைப் 2 டயபெட்டிக்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபுட் போர்ஷன் கண்ட்ரோல் இஸ் சேம். ஓகே மேம், இப்போ இந்த சுகர் பேஷண்ட் வந்து டில் எண்ட் வரைக்கும், அதாவது அவங்களோட லைஃப் டில் எண்ட் வரைக்கும் டேப்லெட் கண்டினியூ பண்ண வேண்டிய சூழல் தான் இருக்குமா? இல்லை இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, மாத்திரை சாப்பிட்டா குறைஞ்சிருமா அப்படின்னு. there is a term called pre-diabetes-னு சொல்லுவாங்க. ஒரு HbA1c 5.7லேருந்து 6.3 அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் இன்டர்வென்ஷன், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் ஹேபிட் அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ எடுத்தோடனே மெடிசன் போட மாட்டோம். அந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து டயபெட்டிஸ் ரிவர்சல்னு சொல்கிறத விட we can use the word remission வேர்டு யூஸ் பண்ணலாம். That is applicable those who are on lifestyle changes and dietary. Once you start medication, diabetes is under control, அந்த மாதிரி வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். we don't use ரிவர்சல் வேர்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஈவன் ஐ எம் ஆல்சோ watching, but reversal is not possible. It's a myth. It's like we can call remission in the early stage. That's the ideal word. ஆனால் யாருக்குமே வந்து அதுக்கு சுகரால் பாதிக்கப்பட்டவங்க அதுலேருந்து ஃபுல்லாக க்யூர் ஆனதே கிடையாது. Cure, you have to keep it under control with the medications. It is, we won't use the word curable. Okay. You can keep it under control with the medication. There are people even live up to the age of 80, including my father lived up to the age of 75 plus with diabetes. Okay. மேம், இப்போ நம்ம ஹலோ டாக்டர் கிட் இருக்குல்ல மேம், அதில் சுகர் பேஷண்ட்டுக்கான என்ன எமர்ஜென்சி கிட்டெல்லாம் இருக்கும், என்ன மாதிரியான அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் டேரெக்டாக வீட்டுக்கு போய்?
இல்லை லோ சுகர் மெயின் சிம்டம். ஏன்னா ஹை சுகரோட லோ சுகர் வந்து இட்ஸ் அ மோர் மெடிக்கல் எமர்ஜென்சி. ஏன்னா இரிவர்சிபிள் பிரெயின் டேமேஜ் வந்துடும். அந்த குளுக்கோஸ் வந்து பிரெயினுக்கு போகலன்னா அந்த ஆக்சிஜன் அந்த செல்லு பிரெயினுக்கு நியூரானுக்கு ரீச் ஆகலைன்னா they'll go for irreversible brain damage. ஸோ அந்த இம்மிடியேட்டாக கொடுக்கணுன்னா ஹோம் ரெமெடி அவங்கள எடுத்துக்க சொல்லுவோம். பட் திரும்ப they are going for low sugar அப்படின்னா அந்த 25% டெக்ஸ்ட்ரோஸ்னு அந்த கிட்டில் இருக்கும், அது ஒரு 100 ml கொடுப்போம். திரும்ப வேல்யூஸ் செக் பண்ணுவோம். பேஷண்ட் சிம்டமேட்டிக்காக இருந்தாலும் இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுவோம். அந்த மாதிரி சப்போஸ் if sugar is very high-னா we'll ask them to come to hospital and get hospitalized. எதனால் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ரிலேட்டட் சில டெஸ்ட்டு, டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ், ஹைப்பராஸ்மாலார்கோமா அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ அது ஒரு ரிலேட்டட் ஏபிஜி, எலக்ட்ரோலைட்ஸ் அதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் வந்து ஹோமில் பண்ணுறதோட எதனால் அதிகமாகுதுன்றது we have to evaluate. ஸோ இட்ஸ் better to get hospitalized and get evaluated. இல்ல சில பேர் அந்த ஹாஸ்பிடலைஸ்டு தவிர்க்கிறதுக்காக வீட்டிலே இருந்து பண்ணலான்றாங்களே, அது சரியான வழிமுறை இல்லை, அது டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்றதை டாக்டர் அந்த ஹெல்த் கேர் அசஸ்மெண்ட் பண்ண பிறகு தான் டிசைட் பண்ண. பேஷண்ட் cannot decide whether they want home remedy or hospital treatment. only the doctor, final decision maker is a doctor. கரெக்ட். அந்த அவங்க டீம் வந்து டிசைட் பண்ணணும். அவங்க இன்புட்ஸ் கொடுத்து the final deciding authority is doctor whether she needs home therapy or needs hospitalization அப்படின்னு. ஓகே மேம். இப்போ சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க ஜென்ரலாக இல்லைனா சுகர் வராதவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும்? இப்போ யாருக்கும் சுகர் வந்திருக்காது, ஆனால் சுகரை பற்றி பொதுவான ஒரு அச்சம் இருக்குது மக்கள்கிட்ட. இதெல்லாம் தவிர்த்துக்கணும்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும்? Physical activity, they have to engage them in physical activity, avoid prolonged sedentary and outdoor activities பண்ணலாம். வாக்கிங் தான் பண்ணணும். they can do cycling, swimming, they can play badminton, football, anything. And prolonged sitting, avoid smoking, alcohol, quit smoking. alcohol ஒரு மீடியம் கன்சப்ஷன் பண்ணலாம். ஓகே, with the doctor's advice. இப்போ சுகரால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு அதனால சுகரால் உடல்ல இருக்கிற மற்ற பார்ட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகுமா? என்னென்ன பார்ட்ஸ்லாம் டேமேஜ்? தலையிலேருந்து கால் வரைக்கும் சுகர்னால காம்ப்ளிகேஷன் வரலாம். பட் இட் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல்னா தான் they'll go for complication. if it keep it under tight control, the HbA1c if it keep it less than 7, not all the patient go for complication. if it is not under control, still they continue to be sedentary, unhealthy foods, they'll go for complication. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், சிலருக்கு கால் எடுக்கிற மாதிரி ஆயிரும்னு. எதனால அவ்வளோ ஒரு யூஸ்வலாக டயபெட்டிக் நியூரோபதின்றது ஒரு காமன் ப்ரெசன்டேஷன். அவங்களுக்கு வந்து அந்த வலி, பெயின், சென்சேஷனே தெரியாது காலில். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பேர் ஃபுட்டில் நடப்பாங்க, சபரிமலைக்கு போவாங்க, கோவிலில் நடப்பாங்க. ஈவன் அவங்க வீட்லேயே கூட வந்து ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் குத்துனா கூட அவங்களுக்கு அது பெயின்லெஸ். ரிப்பீட்டடாக ட்ராமா ஆகும், பட் அவங்களுக்கு அது தெரியாது. அப்போ வந்து லேட் ஸ்டேஜில் டாக்டர்கிட்ட போனோம், they will go for அந்த கால் விரல் எடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ we tell them, educate them. அவங்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்காதா மேம்? இருக்காது. அது அவங்களுக்கு அதோட அவேர்னஸே இருக்காது. ஸோ we always tell them, முகத்தை கண்ணாடியில் பார்க்கறத விட காலுக்கும் கண்ணாடி வச்சு பாருங்கன்னு சொல்லுவோம். ஓகே, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் சப்போஸ் அவங்க ஒரு ஹோமில் போய் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் பண்ணாங்கன்னா we'll ask them to examine the feet. இந்த மோனோஃபிலமெண்ட் டெஸ்ட்டுன்னு இருக்கும், அது வீட்டில் கூட பண்ணலாம். அவங்களுக்கு சென்சேஷன் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணலாம். யூஸ்வலி இந்த மாதிரி டயபெட்டிக் நியூரோபதி, நம்னஸ் இருக்குது, அந்த மாதிரி சென்சேஷன் இல்லைன்னா we tell them to avoid too extreme temperatures. ரொம்ப ஹாட்டாக கோல்டாக அந்த ஆப்ஜெக்ட்ஸை தொடாதீங்க. வீட்டுக்குள்ளேயே செப்பல்ஸ் போட்டுட்டு நடங்க. அதெல்லாம் ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன் will give them. எனிதிங் ஸ்கின் பீலிங், ஏதாவது ஒரு கேர்லெஸ், ஒரு வீக்கம், ஏதாவது ஃபுட்டில் அப்நார்மலாக இருந்தால் go and meet doctor. ஓகே, all those things will educate them. சரிங்க மேம். இறுதியா பேர் ஃபுட்டாக நடக்கக்கூடாது. ஈவன் டயபெட்டிக்ஸ் we tell them இல்லை கோவில்லாம் போனோட they can wear silicone socks. ஓகே, barefoot we don't advise, பட் அதெல்லாம் பண்ணுவாங்க, கடவுள் பார்த்துக்கோன்னு. செல்ஃப் டிசிப்ளின், தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ இளைஞர்கள் இருக்காங்களே மேம், அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக சுகர் வரதுக்கு காரணம் என்ன? I see a lots of diabetes in second decade. It's sedentary, obesity, poor lifestyle, junk food. இதையெல்லாம் தவிர்த்துட்டு இது எல்லாமே பேலன்ஸ்டாக பண்ணணும். இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் தெரப்பி டயபெட்டிஸ் we don't immediately put on medication. அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸே அவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ we educate on that. சில பேர் வந்து ஓகே டாக்டர் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், திரும்ப வரேன் ரிவ்யூக்குன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இட் வில் டிசைட் பேஸ்ட் ஆன் HbA1c வேல்யூ ஆல்சோ. சப்போஸ் ஒரு மோர் தென் 6.5 HbA1c இஸ் டயபெட்டிஸ், லைக் 7 அந்த மாதிரி இருந்தால் வில் புட் தம் ஆன் லைஃப் ஸ்டைல் டயட். We'll review over after 3 months, then we'll decide on whether he needs to be on medication or not. மாத்திரை வேணாம்னு நினைக்கிறவங்க பயத்தில்
they do all these things. It depends on individual. ஓகே மேம், கண்டிப்பாக இன்னைக்கு இந்த சுகர் சம்மந்தமாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும், எதெல்லாம் பின்பற்றணும், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.